Very happy evening, friends. Ninth English in today's session will be looking into reported speech. போன கிளாஸ்ல தான் நம்ம determiners, various types had seen. Lot of examples. Part of grammar portion we have been given with this topic, reported speech. So ஒரு விஷயத்த இரண்டு விதத்துல நம்ம communicate பண்ணலாம். Can communicate given message in two ways. Two ways to communicate. விஷயத்த இரண்டு விதத்துல அதை நம்ம தெரிவிக்கலாம். Two ways to communicate message of a person. நேரடியா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றது. இன்னொன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்றத இன்னொருத்தர்கிட்ட நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ் பயன்படுத்தி நம்ம அதை சொல்றது. Exactly what we use the words, that is called as direct speech. நேரடியாவே அந்த நபர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களோ அதை அப்படியே நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்னா அதை டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். If at all communicating the exact words of the speaker, தான் direct speech. சரியா? Exact words of the speaker. Rama said, I want a chocolate. Rama என்ன சொன்னா? I want a chocolate. எனக்கு சாக்லேட் வேணும். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், எனக்கு சாக்லேட் வேணும். ஸோ என்ன வார்த்தைகள் அவங்க உபயோகிச்சிருக்காங்களோ அதை அப்படியே பயன்படுத்துறது, அதுதான் டைரக்ட் ஸ்பீச். இதையே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் தெரிவிக்கிறேன். But all I'm telling what the person told me, என்ன சொன்னாங்கிறத நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா without using the exact words, it is called as indirect speech, wherein we are not using the exact words used by the speaker. பேசிய நபர்களுடைய வார்த்தைகளை அதே using our own words. The report என்ன சொன்னாங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். Report what the speaker said. என்ன பேசினாங்கிறத நான் தெரிவிக்கிறேன், அதே வார்த்தைகளை நான் உபயோகிக்கல. What the speaker said. Using exact words. அதே வார்த்தைகளை நான் இங்க பயன்படுத்துறது இல்லை. அம்மா said, I like chocolates. அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்னு சொல்றாங்க. I like chocolates is the exact words used by the speaker, that is Rama. If at all I'm reporting it, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் தெரிவிக்கிறேன். We report what the speaker said without using the exact words. Rama said that she liked chocolates. She liked chocolates. அவங்களுக்கு சாக்லேட்கள் பிடிக்கும்னு அவங்க சொன்னாங்க. So we are reporting. ரிப்போர்ட்னா என்ன? தெரிவிக்கிறோம். என்ன சொன்னாங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். என்ன அது? அதே வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறது கிடையாது. Here in direct speech what happens? Exact words of the speaker is being used. Whereas in indirect speech we don't use the exact words used by the speaker. அதனால இங்க கிராஸ் மார்க் போட்டுருக்கேன். அதே வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறது கிடையாது. எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்ன சென்டென்ஸ்லயே எழுதி காமிக்கிறேன்.
பேசும் அவருடைய வார்த்தைகள் அதுவே உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். ஸோ இங்க பார்த்தோம்னா டூ வேஸ் டு கம்யூனிகேட்டுங்கிறத நான் அதுக்காக தான் இங்க எழுதியிருக்கேன். ரெண்டு விதமா ஒருத்தர் சொன்ன விஷயத்த நம்ம தெரிவிக்கலாம். ஒண்ணு அதே வார்த்தைகளை உபயோகிக்கலாம், இல்லாட்டி என்ன சொன்னாங்கிறத நம்ம இன்னொருத்தர்கிட்ட தெரிவிக்கலாம். அதே வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னா அது நேரடியா சொல்லப்படுது, அவங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துறோம், அது டைரக்ட் ஸ்பீச். ஒருவேளை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். டிஎஸ்னா டைரக்ட் ஸ்பீச், ஐடிஎஸ்னா இன்டைரக்ட் ஸ்பீச். Okay, don't get confused. There is one space over here. I'm writing it in short form. சுருக்கமா அதனால தான் டிஎஸும் ஐடிஎஸும் நான் எழுதியிருக்கேன். சரி, சொல்லுவாங்க ஐ லைக் சாக்லேட்ஸ், எனக்கு சாக்லேட்கள்னா பிடிக்கும். இது எந்த காலத்துல இருக்கு? எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன். ஐ லைக் சாக்லேட்ஸ்ங்கிறது எனக்கு பிடிக்கும், அதாவது பொதுவா எனக்கு சாக்லேட்கள்னா பிடிக்கும். நிகழ்காலத்துல இருக்குன்னு சொல்லாமா? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். ஓகே, இது ஒரு விதம். என்ன சொன்னாங்கன்றத நான் தெரிவிக்கிறேன். Exact words used by the speaker is being written over here. If at all I'm communicating the information to another person, how do I say it? Rama said that she liked chocolates. Like chocolates. Exact words used by Rama is mentioned over here. What she said. அவங்க என்ன சொன்னாங்களோ அது இங்க அப்படியே எழுதப்பட்டது. அவங்க என்ன சொன்னாங்க? ஐ லைக் சாக்லேட்ஸ், எனக்கு சாக்லேட்கள்னா பிடிக்கும் அப்படின்னு ரமா சொன்னாங்க. She said that she liked, sorry, Rama said that she liked chocolates. அவங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு அவங்க சொன்னாங்க. இங்க பார்த்தோம்னா இங்க ஐங்கிற வார்த்தை ஷீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. இங்க பிடிக்கும்னு சொன்ன, பிடிச்சது லைட் அப்படின்னு எழுதியிருக்கேன். பொருள்லாம் வந்து நம்ம மாத்தி எழுத மாட்டோம். ஐ லைக் சாக்லேட்ஸ்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஐ லைக் பிஸ்கெட்ஸ் எல்லாம் எழுத மாட்டேன். பொருள்ல வந்து எந்த மாற்றமும் இருக்காது, ஆனா சொல்ற விதத்துல வந்து மாற்றம் இருக்குங்கிறதுனால காலமானது மாத்தி எழுதப்படுது. இந்த பிரதிபெயர் சொல் இங்க வந்து மாத்தி உபயோகிக்கப்படுது. ஏன் இங்க ஷீ உபயோகிச்சிருக்கோம்? ஏன்னா பேசிய நபர் வந்து ஒரு பெண். இதுவே ஆணா இருந்ததுன்னா ஹீ லைக் தி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவளுக்கு சாக்லேட் பிடிச்சதுன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா said that she liked chocolates. So if at all we notice over here, the given sentence, we see a comma, inverted commas in direct speech. Direct speech என்னது? நபர் என்ன பேசினாங்களோ அந்த வார்த்தையில அதே பயன்படுத்துறதுனால அது கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ள எழுதப்பட்டது. சொன்ன விஷயத்தை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், அதனால இங்க ஒரு கமா. இதையே வந்து நான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும்போது என்ன சொன்னாங்க? we are reporting over here, right? That is the reason here this comma and inverted commas are getting omitted. இங்க நம்ம அதை உபயோகிக்கிறது கிடையாது. எங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம உபயோகிக்க மாட்டோம். இங்க தட்டுங்கிற ஒரு வார்த்தையை வேற பயன்படுத்தியிருக்காங்க. தட்டுங்கிறது என்ன? கன்ஜங்ஷன். ஏன் இங்க இந்த தட் வந்து உபயோகிக்கிறோம்னா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா ரமா said that அவங்களுக்கு சாக்லேட்கள் பிடிக்கும்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஐங்கிற வார்த்தை ஷீங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதப்படுது. So here the pronoun is getting changed. Here the tense is getting changed. காலமானது மாத்தி எழுதப்படுது. லைக்ங்கிறது
liked. Simple present is getting transformed to simple past. சாதாரண நிகழ்காலம் வந்து சாதாரண இறந்த காலத்துக்கு மாத்தி எழுதப்படுது. We notice that conjunction is being used, pronoun is getting transformed, as well as tense is getting changed. அப்படின்னா இப்ப கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தி எழுதும்போது நான் என்னெல்லாம் மாத்தி எழுதுவேன், என்னெல்லாம் உபயோகிப்பேன் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கிறது இந்த செட்ங்கிறது இங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப். செட் சொன்னாங்க, ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இங்க செட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. So at times, depending upon the sentence that is given to us, we see words such as said, said that, told, asked, exclaimed, advised. இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம உபயோகிக்கிறத பார்ப்போம். அது டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம மாத்தி எழுதுவோம். ஒரு சாதாரணமான வாக்கியங்கள்ல வந்து எப்படி இருக்கும்னா செட், சேஸ், செட் தட், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பார்ப்போம் ரிப்போர்ட்டிங் வேர்பா. ஸோ செட் அப்படின்னு இருக்குன்னா சொன்னாங்க, அதுவே வந்து இறந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. யா செட்ங்கிறது என்ன? The word said is in past tense. So it is a hint for us that I need to change the given sentence to past tense. இறந்த காலத்துக்கு நான் அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஹிண்டா எனக்கு அமையுது. ஸோ செட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிப்போர்ட்டிங் வேர்பா இருக்கு. அதனால நிகழ்காலத்துல எழுதப்பட்ட வாக்கியம் என்னுடைய இன்டைரக்ட் ஸ்பீச்ல எந்த காலத்துல மாத்தி எழுதப்படுது? இறந்த காலத்துக்கு மாத்தி எழுதப்படுது. இப்போ இல்லாம இங்க என்னெல்லாம் மாத்தி எழுதப்படுது? ரிப்போர்ட்டிங் வேர்ப் has to be put upon. RV is reporting verb. Conjunction ஆன that இங்க உபயோகிக்கிறோம். என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் அதை வந்து நம்ம இன்டைரக்ட் என்னவா மாத்துவோம், இதெல்லாமே நம்ம அடுத்தது இப்ப பார்க்க போறோம். சரியா? So RV is reporting verb. Conjunction that is being used. Pronoun is being changed over here. Tense காலமானது மாற்றி எழுதப்படுது. சில கேள்விகள்ல நேரம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கொடுக்கப்பட்டது. ஐ லைக் சாக்லேட்ஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு சாக்லேட்கள்னா பிடிக்கும். Rama said that she liked chocolates then. So indirect speechல எழுதும்போது thenங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிச்சிருக்கோம். It's because here the word pertaining to time now is given. So that is the reason in indirect speech I'll have to use this word then. அப்பொழுது அவங்களுக்கு சாக்லேட்கள் பிடிக்கும்னு ரமா சொன்னாங்க. Not in all sentences we find the words pertaining to time. எல்லா இடங்கள்லயும் பார்ப்போமா அப்படின்னா அது கிடையாது. If at all words pertaining to time has been given, we need to change it accordingly. So RCPT square. ஸோ கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து நான் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துறேன்னா இந்த விஷயங்கள்லாம் என்னுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரணும். டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தி எழுதுறேன் அப்படின்னா I need to look into these things. What is the reporting verb given? So depending upon the reporting verb, my tense gets changed. So in indirect speech, I'll be using a conjunction. Pronoun be used. T square வந்து time, tense. These two things would be changed accordingly. கேள்வியாக கேட்கப்படுற வாக்கியங்கள் இருக்கலாம், ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் நம்ம பார்ப்போம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அறிவுரை தெரிவிப்பாங்க, அந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் கூட நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன ரிப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்துவோம், அதெல்லாம் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல வரும். அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்டிங் வேர்பும் நம்ம உபயோகிப்போம். சரியா? எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வரும்,
கேள்வியா கேட்கப்படுதுன்னா ஆமா இல்லைங்கிற பதில் மாதிரி இருக்கக்கூடிய கேள்வியா, இல்லாட்டி பதில் அளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேள்வியா, இது மாதிரி நிறைய இருக்கு. Quoted speech is a vast topic. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத கத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ as of now, remember these things. If at all a given sentence is being if at all we notice exact words of the speaker is used, அதே வார்த்தைகள் பேசிய வார்த்தைகள் அந்த பேசும் நபருடைய வார்த்தைகள் அதே உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா இது டைரக்ட் ஸ்பீச். என்ன சொன்னாங்க அதை நான் தெரிவிக்கிறேன், if at all I am reporting what the person told, that is in indirect speech. If at all I need to transform a given sentence from direct speech to indirect speech, I need to take into consideration these many things: reporting verb, conjunction, pronoun, tense, and time. Okay, ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ சில இடங்கள்ல செட்ன்னு இருக்கும், ரமா செட்ன்னு இங்க இருக்கு இல்லையா, சில இடத்துல வந்து ரமா சேஸ்ன்னு இருக்கும், ரமா செட் தட்ன்னு சில வாக்கியங்கள்ல பார்ப்போம். அது மாதிரி ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்டிங் வேர்புக்கும் நான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்ன வார்த்தையை பயன்படுத்துவேன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆனது இன்டைரக்ட் ஸ்பீச்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும், இது எல்லாமே பார்ப்போம். One moment, I'll share the screen. Reporting verbs. Said அப்படின்றதுன்னா இதே வார்த்தை தான் இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல செட்ன்னு இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச்ல நான் எழுதும் பொழுதும் ரவி செட், ரவி செட் அதே தான் இருக்கும் இங்கேயும். சரியா? he said I will do it now. he said I will do it now. அவன் சொன்னான். he said அவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? நான் இப்பவே பண்ணிடுவேன், நான் இப்பவே இதை பண்ணிடுவேன். I will do it now. ஸோ இந்த சென்டென்ஸ் நான் மாத்தி எழுதுறேன் அப்படின்னா இது மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை மட்டும் நீங்க உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. he said that he will do it then. ஸோ நவ்ங்கிற வார்த்தை தென்னுங்கிற வார்த்தையெல்லாம் மாத்தி எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் each word pertaining to time, what it is getting transformed, how is it getting transformed, we'll be seeing it in next activity. Okay, as of now you remember this. செட்ங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குன்னா டைரக்ட் ஸ்பீச்ல, இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் இதே செட்ங்கிற வார்த்தை தான் இருக்கும். இங்க வந்து நோட்டீஸ் பண்ணுங்க, தட்ங்கிற கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ப்ரோனோன் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கு, டென்ஸ் he will do it then, I will do it now, he will do it then. தென்னுங்கிற வார்த்தை டைம் சம்பந்தமானதா இருக்கு, அது உபயோகிக்கப்பட்டிருக்கு. செட் டு ரவி செட் டு சிவா அப்படின்னு இருக்கு. ஹரி செட் டு மணி, ஹரி செட் டு மணி ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் நவ். ஹரி வந்து மணிகிட்ட சொல்றான், என்ன சொல்றான்னா நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் நவ். இந்த சென்டென்ஸ் வந்து நான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதுறேன் அப்படின்னா, ஹரி டோல்ட் மணி தட் ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல் தென். ஸோ செட் டு அப்படின்னு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு நான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னன்னு மாத்தி எழுதுறேன், டோல்டுங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பா உபயோகிக்கிறேன். whenever the reporting verb is said, it remains as said in indirect speech. Okay, ஒருவேளை said to, ஹரி said to மணி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு என்ன ஆகுது, செட் டுங்கிறது டோல்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது, மாத்தி எழுதப்படுது. ஓகே, செட் டு இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம் டு டோல்ட். ஹரி டோல்ட் மணி தட் ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல் தென். he says அவ சொல்றா, அவன் சொல்றான். இந்த வார்த்தையை இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பே
நிகழ்காலத்துல இருக்கு. அவன் சொல்றான், இப்ப சொல்றான். செட்னா சொன்னா, அவள் சொன்னாள் அப்படிங்கிற அர்த்தம். If at all the reporting verb itself is in present tense, we don't change the tense in the indirect speech. காலத்தை வந்து நம்ம மாத்தி எழுத மாட்டோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சா எழுதும்பொழுது. அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா இருக்கும்? சேஸ்ங்கிறது சேஸாவே ரீட்டைன் ஆயிடும். தி ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஸ் remains to be says in indirect speech as well. One more thing that we need to keep in mind, we will not change the tense in indirect speech. She says honesty is the best policy. அவ என்ன சொல்றான்னா, நேர்மையா இருக்கிறதா ஒரு பெஸ்ட் பாலிசி, சிறப்பான பாலிசின்னு அவ சொல்றா. She says honesty is the best policy. She says that honesty is the best policy. So if at all you notice over here, reporting verb says remains to be says. One moment. Ravi says that honesty is the best policy. Here the reporting verb says retains same in indirect speech and we are not changing tense. In the sentence on the honesty is the best policy ஒரு the sun rises in the east, ஒரு நேச்சுரல் ஃபெனோமெனா, ஒரு மாரல் பிரின்சிபல், இது போன்ற வாக்கியங்கள் வந்து நம்ம காலத்தெல்லாம் மாத்தி எழுத மாட்டோம். honesty is the best policyனா honesty was the best policyலாம் நம்ம மாத்தி எழுத மாட்டோம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. அது எப்போதுமே ஒரு சிறப்பான ஒரு கொள்கை தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ்களுக்கு நம்ம காலத்தை மாற்ற மாட்டோம். Not because the verb is says that we haven't changed the tense, but also the kind of statement given is also different. சொன்ன வாக்கியமும் வந்து வித்தியாசமான ஒரு வாக்கியம். நான் ஸ்கூலுக்கு போனேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கிடையாது. நேர்மையா இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு பாலிசி. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கும். ஸோ நான் வந்து இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதணும்னா உதித்தது, கிழக்கில் உதித்தது அப்படின்லாம் நான் எழுத மாட்டேன். இட் ஆல்வேஸ் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், எப்போதுமே அது கிழக்குல தான் உதிக்கும். ஃபார் ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ், மாரல் பிரின்சிபல்ஸ், ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் வி டோன்ட் சேஞ்ச் தி டென்ஸ். இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கு நம்ம அதை மாத்தி எழுத மாட்டோம். சே டு, சே டுங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குன்னா we use this reporting verb as tell in indirect speech. says toன்னு இருக்கு அப்படின்னா we tell it as tells. நம்ம என்ன எழுதுவோம்? tellsங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்துவோம். she says to me, அவ என்கிட்ட சொல்றா, they are going to park tomorrow. அவங்க நாளைக்கு பார்க்கு போறாங்க. they are going to park tomorrow. She tells me that they are going to the park next day. They are going to the park. They are going to park the next day. அடுத்த நாள் அவங்க பார்க்குக்கு போறதா அவ என்கிட்ட சொல்றா. So says toங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இங்க என்ன ஆயிருக்கு? டெல்ஸ்ங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பா மாத்தி எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ப்ரோனவுன் மாத்தி எழுதப்பட்டிருக்கு. டைம், இந்த போல வார்த்தைகள் எல்லாமும் இங்க மாத்தி எழுதப்பட்டிருக்கு. டுமாரோங்கிற வார்த்தை இன்டைரக்ட் ஸ்பீச்ல நெக்ஸ்ட் டே அப்படின்னு உபயோகிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டியில என்ன பார்த்துருக்கோம்? ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ஒருவேளை செட்னு இருந்ததுன்னா செட்னே ரீட்டைன் ஆயிடுது. செட் டூங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் டோல்டுன்னு மாத்தி எழுதப்படுது. சேஸ் ரிமைன்ஸ் டு பி சேஸ். சேஸ் டூங்கிறது டெல்ஸ் ரிப்போர்ட்டிங் வேர்பா மாத்தி எழுதுறத நம்ம கவனிச்சிருக்கோம். So for time being, remember these reporting verbs. For normal sentence, சாதாரணமான வாக்கியங்கள்ல நம்ம உபயோகிக்கக்கூடிய reporting verb and how it is used is being told now. வரைக்கும் நம்ம அதை பார்த்திருக்கோம். reporting verb அப்புறம் RCPT square conjunction ஆன that. ஸோ அது வந்து எல்லா சென்டென்ஸ்லயுமே thatங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறத பார்க்கிறோம். That for normal statements. Okay. Now we look into the pronoun. pronoun ஆனது மாத்தி எழுதப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதை எப்படி உபயோகிக்கிறோம்? என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் மாறுது? அதை பார்ப்போம்.
For I, he or she. Rama said, I like chocolates. Rama said that she liked chocolates. So ஐங்கிற வார்த்தை என்ன வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டது? ப்ரோனோனால she உபயோகிச்சோம். ஓகேயா? ஐங்கிற வார்த்தை ஷீங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் மை, என்னுடைய. My name is Manasa. She said that, she said, my name is Manasa. She said that her name was Manasa. அவளுடைய பெயர் மானசா என்று அவள் சொன்னாள். Her name, my name is getting transformed to her name. அவளுடைய பெயர். இது வந்து இங்க சப்ஜெக்ட் ப்ரோனோனா இருக்கு. மை ஒருவேளை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருக்கு. மீ, the book belongs to me. புத்தகம் என்னுடையது, எனக்கு சொந்தமானது. The book belonged to her. The book belonged to her. அவளுடையது, அவளுக்கு சொந்தமானது. இந்த இடத்துல இது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா இருக்கு. சரியா? We went to school. The students said, we went to school. மாணவர்கள் சொன்னாங்க, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். The students said that they went to school. We went to schoolங்கிறது they went to school. ப்ரோனோனான they பயன்படுத்தப்படுது. I'm telling a simple example for each pronoun that is getting changed, transformed. It is used in indirect speech. Okay. weங்கிற pronoun theyங்கிற pronounனால மாத்தி எழுதப்படுறது. their, எங்களுடைய. are, our house is big. எங்களுடைய வீடு பெருசா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. They said our house is big. They said that their house was big. அவங்களுடைய வீடு பெருசா இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. their, ஆறுங்கிற the pronoun தான் theirங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படும் in indirect speech. them, us. Us will be getting transformed to them. Supposing you is in object, subject position. Me, he or she or they, depending upon the content of the sentence, we transform it. யூங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோனா இருக்கு. You tell lies. Ravi said to Shiva. Ravi said to Shiva, you tell lies. Ravi said to Shiva, he told lies. நீ பொய் சொல்ற, நீ பொய் சொன்ன அப்படின்னு ரவி சிவாட்ட சொன்னா. So if at all it is subject pronoun, we use he or she or they. If at all it is used as an object pronoun. ஆப்ஜெக்ட் ப்ரோனோம்னா என்ன? அந்த வாக்கிய இறுதியில வருது. இந்த பொருளை வாங்கக்கூடிய நபராக இருக்காங்க. Receiver of the action. Him, her or them would be used. Okay. I is getting transformed to he or she. My, என்னுடைய, அவளுடைய அல்லது அவனுடைய, என்னுடையது, அவனுடையது அல்லது அவளுடையது, him or her. we, நாங்கள், அவர்கள், நாங்கள், அவர்களுடைய. their,
us, them, you, if at all it is a subject pronoun. There we use these pronouns, he or she or they. If at all it is a object pronoun, him, her or them. இதெல்லாமே உங்களுக்கு சென்டென்சஸா பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். சரியா? So reporting verb said, said to, says, says to. இது மாதிரி ரிப்போர்ட்டிங் verb இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னவா மாறுதுன்னு பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டைம். The screen is visible. I like chocolates now. Now இப்பொழுது, அப்பொழுது சாக்லேட்கள் பிடிக்கும் என்று அவள் சொன்னாள். Now is getting transformed to then. Okay, ஒருவேளை டைரக்ட் ஸ்பீச்ல now இருந்ததுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல thenங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கும். Hereafter, thereafter, இதுக்கப்புறம் அதுக்கப்புறம், hereafter, thereafter, here, there, these, those, these fruits are juicy, those fruits were juicy. these-ங்கிற வார்த்தை இருக்குன்னா ஒருவேளை டைரக்ட் ஸ்பீச்ல those-ங்கிற வார்த்தை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல பயன்படுத்தும். ago, before, முன்னாடி. next, next day or next week or year. next அப்படின்னாலே the following day or week or year. today, that day, tomorrow, the next day or the following day. நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னா டைரக்ட் ஸ்பீச்ல அடுத்த வரும் நாள், the following day, அடுத்த நாள், the next day, இது போன்ற வார்த்தைகளை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல உபயோகிப்போம். this, that, this book is heavy. He said this book is heavy. He said that that book was heavy. அந்த புத்தகம் கனமா இருந்ததுன்னா அவன் சொன்னான். tonight, இன்றைய இரவு, அன்றைய இரவு. tonight we transform to that night. நேத்திக்கு, yesterday, the previous day, இதுக்கு முந்தைய நாள், previous day or the day before. போன வாரம், போன மாதம் அல்லது போன வருடம் போன்ற வார்த்தைகள் இருக்குன்னா last week or month or year. So if at all we notice these words in direct speech, the words such as the following day or week, then, that day, there, thereafter, these words would be used in indirect speech. So in today's session, we have seen what a direct speech means and indirect speech means, how we identify a given sentence is in direct speech or not, is being told. அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டிங் verb சாதாரணமான சென்டென்ஸ்ல எப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னவா மாத்தி எழுதுவேன்றதையும் பார்த்திருக்கோம். Then we have seen the pronouns, time related words in direct and indirect speech. So I'll end the session over here. We will continue this reported speech in next session as well. As I told in the beginning, it is a vast topic. It requires time. பொறுமையா தான் நம்ம கத்துக்க முடியும். So please hold on. Okay, we'll meet in the next session. Thank you friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.